இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 8 துரித செய்திகளை பார்க்கலாம். PM நரேந்திர மோடி படத்தை பார்த்துவிட்டு தடையை தொடரலாமா என்பதை முடிவு செய்யுங்கள் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் காலம் என்பதால் மோடியின் வாழ்க்கை வரலாற்று படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தன. இதனை ஏற்று தேர்தல் முடியும் வரை யாருடைய வாழ்க்கை வரலாறு படங்களையும் வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து படக்குழு உச்சநீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது படத்தை பார்த்துவிட்டு தடை விதிப்பதா வேண்டாமா என முடிவு செய்யுங்கள் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. அத்துடன் இது தொடர்பான அறிக்கையை சீலிடப்பட்ட கவரில் வரும் 22ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். ஜாதி மதத்தை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கும் கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு போதுமான அதிகாரம் இல்லை என்பதற்கு உச்சநீதிமன்றம் வருத்தம் தெரிவித்துள்ளது. ஜாதி மதத்தை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கே அதிகாரம் உள்ளதாகவும் தகுதி நீக்கம் செய்ய முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு வருத்தம் தெரிவித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணைய பிரதிநிதி ஒருவர் நாளை ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். நடிகை ஜெயபிரதா குறித்து தரக்குறைவாக விமர்சனம் செய்த புகாரில் சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர் அசாம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் தொகுதியில் அசாம் கானுக்கு எதிராக பாஜக ஜெயபிரதாவை நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் பேசிய அசாம் கான், ஜெயபிரதா காக்கி நிற உள்ளாடை அணிந்துள்ளதாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக தரக்குறைவாக பேசுவதை அசாம் கான் வாடிக்கையாக கொண்டிருப்பதாக குறிப்பிட்டது. இதையடுத்து ராம்பூர் தொகுதியில் அசாம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மக்களவைத் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் ஹெச் ராஜாவின் வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை மகள் கைது செய்யப்பட்டனர். வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் பயன்படுத்த கோரி சிவகங்கையைச் சேர்ந்த வழக்கறிஞர் நந்தினி மற்றும் அவரது தந்தை ஆனந்தன் ஆகியோர் தொடர் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் மீது பாரதிய ஜனதாவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைக்குடியில் உள்ள ஹெச் ராஜாவின் வீட்டை முற்றுகையிட்டு அவர்கள் நியாயம் கேட்க வந்தபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது தந்தையை தாக்கியதாக குற்றம் சாட்டிய நந்தினி கண் கலங்கி மண்ணை வாரி தூற்றினார். வாக்காளர் அடையாள அட்டை கேட்டு விண்ணப்பித்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் பலருக்கு இன்னும் வாக்காளர் எண் கூட கிடைக்காததால் அவர்களது வாக்குரிமை கேள்விக்குறியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. அந்த முகாம்களில் பங்கேற்ற முதல் முறை வாக்காளர்கள் வாக்காளர் அட்டை கேட்டும் பலர் பெயர் முகவரி என திருத்தம் செய்தும் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெற்ற நிலையில் பெரும்பாலானோருக்கு இன்னும் வாக்காளர் எண் கூட கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் விண்ணப்பதாரர்கள் மண்டல அலுவலகங்களை நோக்கி படையெடுத்துள்ளனர். மேகதாது அணைக்கு மணல் அளிப்பதாக ரவீந்திரநாத் குமார் மீது EVKS இளங்கோவன் கூறியுள்ள புகார் தொடர்பாக வழக்கு தொடரப்படும் என்று துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் பழனிசட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் EVKS இளங்கோவன் கூறும் புகார்கள் அனைத்தும் பொய்யானவை என குறிப்பிட்டார். பிரதமர் மோடிக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் காவலாளி என கூறிக்கொள்ளும் பிரதமர் மோடி ரஃபேல் வழக்கில் திருடர் என்பதை அண்மையில் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக ராகுல் காந்தி பதிவிட்டிருந்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை திரித்து கூறி வரும் அவர் மீது நடவடிக்கை கோரி உச்சநீதிமன்றத்தில் பாஜக MP மீனாட்சி லேகி தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தீர்ப்பை விவாதப் பொருளாக விவாதிக்க அனுமதிக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் இது தொடர்பாக ராகுல் காந்தி வரும் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். கேரள காங்கிரஸ் MP சசி தரூர் தலையில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவனந்தபுரம் தொகுதிக்கு உட்பட்ட காந்தாரியம்மன் கோவிலில் அவர் துலாபாரம் செய்தபோது விபத்து ஏற்பட்டது. அவர் அமர்ந்த தராசு கம்பி உடைந்து அவர் கீழே விழுந்தார். இரும்பு கம்பியும் தராசின் ஒரு பகுதியும் அவரின் தலையில் பலமாக தாக்கியது. உடனடியாக அவர் திருவனந்தபுரம் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு தலையில் 8 தையல் போடப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து காங்கிரஸ் பிரமுகர்கள் அவரை காண மருத்துவமனையில் குவிந்து வருகின்றனர். தமிழக லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக நீதிபதி தேவதாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கான பணி நியமன ஆணையை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வழங்கினார்.
மேலும் ஜெயபாலன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் லோக் ஆயுக்தா குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் ஆளுநர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். வரும் புதன்கிழமை முதல் அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பம் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிக்டாக் செயலிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. டிக்டாக் என்ற செயலி கலாச்சாரத்திற்கு எதிரானதாக உள்ளதாகவும் அதனால் சமூக சீர்கேடு ஏற்படுவதால் அதனை தடை செய்ய வேண்டும் என்றும் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு டிக்டாக் செயலுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் இதுகுறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் டிக்டாக் நிறுவனம் உயர்நீதிமன்ற தடையை எதிர்த்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டை விசாரிக்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு உயர்நீதிமன்ற தடையை நீக்க மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த வழக்கு நாளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வருகிறது. நினைவேந்தல் கூட்டம் சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் நாசர், நக்கீரன் கோபால், பாக்யராஜ், நடிகர் மோகன், ராதா ரவி உள்ளிட்ட ஏராளமான கலைஞர்கள், எழுத்தாளர்கள் பங்கேற்று தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதில் பேசிய நடிகர் நாசர் தமிழ் சினிமாவின் பாட புத்தகமாக மகேந்திரன் திகழ்ந்ததாக புகழாரம் சூட்டினார். அவர் படம் எடுத்து அது வரலாற்றிலே ஏற்றிவிட்டு ஒரு இடைவெளிக்கு அப்புறமும் அவர் ஒரு கற்கின்ற ஒரு மாணவனாகத்தான் தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார். அதனால்தான் அவர் என்றுமே பெருமையானவர்.